தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு வேண்டாம் என்பதே பெரும்பாலான பெற்றோர்களின் கருத்து. நீட் பாதிப்புகள் குறித்த ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய ஏ.கே. ராஜன் பேட்டி. சட்டப்பேரவையில் அம்மா சொன்னது போல் செய்து காட்டுவோம் என தியாக தலைவி சின்னம்மா உறுதி. நாமக்கல்லைச் சேர்ந்த அம்பிகா பூபதியுடன் தொலைபேசியில் உரையாடிய சின்னம்மா எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதிக்கு வந்து சேராத காவிரி நீர். குறுவை நெல் சாகுபடிக்கு குளத்து நீரை மோட்டார் மூலம் இறைத்து விவசாயம் மேற்கொள்ளும் அவலம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான பணிகளில் மத்திய அரசு தீவிரம். வரும் 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. கர்நாடகாவின் மேகதாது பகுதியில் அணை கட்டும் விவகாரம். தமிழகம், கேரளா உள்பட 4 மாநில முதல்வர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு திட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரிப்பு. ஆபரண தங்கம் 36,248 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவில் வரதட்சணைக்கு எதிராக நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம். ஆளுநர் ஆரிஃப் கான் பங்கேற்று ஆதரவு. கியூபாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் போராட்ட களத்தில் இறங்கிய பொதுமக்கள். கம்யூனிஸ்ட் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை. தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபர் கைதை கண்டித்து ஆதரவாளர்கள் வன்முறை. கலவரத்தில் 70 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நீட் தேர்வின் பாதிப்புகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்ற நிலையில் 80,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டதாக நீதிபதி திரு ஏ.கே. ராஜன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 1 மாத காலத்தில் குழு நடத்திய ஆய்வு தொடர்பான அறிக்கையை தமிழக அரசிடம் இன்று தாக்கல் செய்தது. தமிழக அரசு குழு அமைத்ததை எதிர்த்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் மாண்புமிகு அம்மா சொன்னது போல் செய்து காட்டுவோம் என தியாக தலைவி சின்னம்மா தெரிவித்துள்ளார். நாமக்கல்லைச் சேர்ந்த திருமதி அம்பிகா பூபதியுடன் தொலைபேசியில் உரையாடிய சின்னம்மா எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். தியாக தலைவி சின்னம்மா நாமக்கல்லைச் சேர்ந்த திருமதி அம்பிகா பூபதியுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது சின்னம்மாவின் வார்த்தைக்காகவும் வருகைக்காகவும் காத்திருப்பதாக அம்பிகா தெரிவித்தார். ஹலோ ஹலோ அம்மா, வணக்கம்மா. அம்பிகா பூபதியா? ஆமாங்கம்மா, அம்மா அம்பிகா தாங்கம்மா. சரி, நல்லா இருக்கீங்களாங்கம்மா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா உங்ககிட்ட பேசுறது. சரிம்மா, பேச்சே வரலங்கம்மா சந்தோஷத்துல. அப்படியா? சரி சரி சரி. ஆமாங்கம்மா, உங்களோட வார்த்தைக்காக நாங்கெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கோம்மா. சரிம்மா, எப்ப சரிம்மா. வருவீங்க? சரிம்மா, மக்கள் எல்லாம் எப்ப வழி நடத்தி கூட்டிட்டு போவீங்க? நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா, அழாதீங்கம்மா. நிச்சயம் நான் வந்துடுவேம்மா. இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே நான் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாங்கம்மா, உங்களை எதிர்பார்த்துதாம்மா நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா. உங்க உத்தரவுக்காக, உங்க வாய் வார்த்தைக்காக, சரிம்மா. அரசியல்ல உங்களோட விஸ்வரூபத்தை நாங்கெல்லாம் பார்க்கணும்மா. சரிம்மா, அதுக்காக சரி. நாங்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு சரி 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 சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நல்லபடியாக அம்மா எப்படி சொல்லிட்டு போனாங்க சட்டசபையில், அதை நம்ம செஞ்சு காட்டுவோம்மா. கவலைப்படாமல் இருங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. சரிம்மா. எதிர்பார்த்து அவளோட காத்துட்டு இருக்கோம். சரிம்மா சரிம்மா சரி. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா சரி. நன்றி நன்றி. நன்றி. நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதிக்கு காவிரி தண்ணீர் போதிய அளவிற்கு வராததால் அங்குள்ள விவசாயிகள் என்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்து விவசாய பணிகளை மேற்கொள்ளும் நிலை காணப்படுகிறது. குறுவை நெல் சாகுபடிக்காக கடந்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையில் நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதிகளான திருப்பூண்டி, கருங்கன்னி, கீழப்பிடாகை, மேலப்பிடாகை, மகிழி, காரப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாசன வாய்க்கால்களில் போதுமான தண்ணீர் வரத்து இல்லாததால் டீசல் என்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்து விவசாயிகள் நடவு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் ஏக்கருக்கு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரை டீசலுக்கு செலவிடப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
கடமை தண்ணி திறந்தோம் குருவை தெளித்து இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தெளித்து முளைச்சி பக்கத்தில் இருக்கிறதால மறுபடியும் தண்ணி திறக்கிற சூழ்நிலை இருக்கிற காலத்தில் வந்து இப்போ டீசல் வச்சு இறக்கிறப்ப டீசல் 1 லிட்டர் 100 ரூபா 110 ரூபா காலத்தில் ஏக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 1500 டீசல் இறக்கிறது. இப்போ கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிந்தாமணி திருப்பூண்டி மதிலி ஊருப்பட்ட கிராமங்கள் வந்து குருவைக்காக சந்தியில் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் தண்ணி வந்தாலும் குருவை பாசம் நல்லாயிருக்கும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். 19 நாட்கள் அவைக் கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒட்டி வரும் 18ஆம் தேதி அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். கூட்டத்தில் பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கின்றன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 40 மசோதாக்கள் மற்றும் 5 அவசர சட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநிலங்களின் முதல்வர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்படும் என கர்நாடக அரசு அறிவித்திருப்பதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங்கிடம் நேரில் வலியுறுத்தப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி தரப்படாது என மத்திய அமைச்சர் உறுதி தந்ததாக தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பரபரப்புக்கு இடையே கர்நாடக முதல்வர் எடியூரப்பா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தை பெங்களூருவில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது உள்ளிட்ட விவகாரங்களில் கர்நாடகாவிற்கு நீதி கிடைக்கும் என எடியூரப்பாவிடம் உறுதி தந்ததாக தெரிவித்தார். அவரது இந்த பேச்சால் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழகம், கர்நாடகம், புதுச்சேரி, கேரளம் ஆகிய 4 மாநில முதல்வர்களுடன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நேரில் ஆலோசனை நடத்தவுள்ளார். கேரளாவில் வரதட்சணைக்கு எதிராக நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆளுநர் திரு ஆரிஃப் கான் பங்கேற்றுள்ளார். கேரளாவில் அடுத்தடுத்து 3 இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமை காரணமாக உயிரிழந்தனர். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவங்கள் ஆளும் பினராயி விஜயன் தலைமையிலான அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் கேரளாவில் அதிகரித்துள்ள வரதட்சணை மரணங்களுக்கு நீதி கேட்டும் வரதட்சணைக்கு எதிராகவும் சில காந்தி இயக்கங்கள் சார்பில் தலைநகர் திருவனந்தபுரத்தில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இதில் கேரள ஆளுநர் திரு ஆரிஃப் கான் கலந்து கொண்டுள்ளார். ஆளுநர் மாளிகையில் காலை 6 மணி முதல் அவர் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். காந்தி பவனில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்ட களத்திற்கு இன்று மாலை 4:30 மணிக்கு நேரடியாக செல்லும் அவர் போராட்டம் முடியும் வரை அங்கு இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தினசரி உயிரிழப்பு எண்ணிக்கை 650க்கும் கீழ் குறைந்துள்ளது. தொற்றுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4,29,000 சரிந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 38,792 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,09,46,074 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 624 பேர் தொற்றுக்கு மரணமுற்றிருப்பதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,11,408 அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 4,29,946 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,01,04,720 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருப்பதாகவும் நேற்று ஒரே நாளில் 41,000 பேர் தொற்றில் இருந்து மீண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்யூனிச ஆட்சி நடைபெறும் கியூபாவில் கடும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் வீதிக்கு வந்து தங்கள் போராட்டங்களை தொடங்கியுள்ளனர். கம்யூனிசத்தால் வீழ்ந்தோம் என்றும் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிச ஆட்சி நடைபெறும் கியூபா தற்போது மிகப்பெரிய சமூக பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கின்றது. அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றும் பாதிப்புகளும் அதிகரிக்கின்றன. இதனால் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று நோயின் 3ஆம் அலை, உணவு பஞ்சம், மருந்துகள், பிற தேவைகளின் கடும் பற்றாக்குறை போன்ற மோசமான நிலைமைகள் ஆர்ப்பாட்டங்களுக்கான காரணங்களில் ஒன்றாகும்.
கியூபாவில் 1950ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதல் முறையாக மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கம்யூனிசத்தால் வீழ்ந்தோம், சுதந்திரம் வேண்டும் என மக்கள் கோஷமிட்டு வீதிகளில் போராடி வருகின்றனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த கியூபா அரசு பெரிய அளவில் அடக்குமுறையை கையாளும் நிலையில் அமெரிக்கா கியூபாவின் நடவடிக்கைக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 73 புள்ளிகள் சரிந்து 52,696 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 18 புள்ளிகள் குறைந்து 15,794 புள்ளிகளாகவும் இருந்தன. அன்னைய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாய் 59 காசுகளாக இருந்தது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 104 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 36,248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 13 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 104 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,531 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,248 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,128 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 90 காசுகளுக்கும், 1 கிலோ 73,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தனியார் நிலத்தில் அனுமதியின்றி மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட திமுக பிரமுகருக்கு சொந்தமான வாகனங்கள் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக திமுக பிரமுகரை விட்டுவிட்டு வாகன ஓட்டுநர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. மணப்பாறை அருகே உள்ள முத்துப்புடையான்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அரசு அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டனர். மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட ஒரு ஜேசிபி, 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு மணப்பாறை ஊராட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் திமுகவைச் சேர்ந்த மணப்பாறை கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆரோக்கியசாமிக்கு சொந்தமானது என்பது தெரியவந்த நிலையில் அரசியல் நிர்பந்தம் காரணமாக அவை பறிமுதல் செய்யப்படவில்லை. பொதுமக்கள் காவல்துறைக்கு தந்த அழுத்தம் காரணமாகவே வாகனங்களை மீண்டும் பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டது. ஆனால் வாகன உரிமையாளரான திமுக பிரமுகர் ஆரோக்கியசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும், உடனடியாக அவர் மீது வழக்கு பதியப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். கடந்த ஆட்சியில் அறிவித்தபடி நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாததை கண்டித்து தூத்துக்குடியில் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அறிவித்து 6 மாதங்களாகியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளின் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யாமலும் நகைகளை திருப்பித் தராமலும் கூட்டுறவு வங்கிகள் இருந்து வருகின்றன. இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதனையடுத்து கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டுள்ள நகைகளை உடனடியாக திரும்ப வழங்க கோரி தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. பயிர்க்கடன், நகைக்கடன் உட்பட நகைக்கடன்கள் 6 மாத காலமாகியும் அந்த நகைகளை இன்னும் திருப்பி தரப்படவில்லை. கூட்டுறவு சங்கத்திலாம் இருக்குது. இப்போ பருவ காலம் ஆரம்பிச்சிருச்சு விவசாயம் செய்வதற்கு. அதனால் அந்த நகைகள் இருந்தால் தான் மேலும் கடன் வாங்கி விவசாயம் செய்ய முடியும். ஏன்னா தனியார்கிட்டமையோ யார்கிட்டையுமோ இப்போ கடன் வாங்க முடியாது. ஏன்னா கொரோனா காலத்தை காட்டி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு. அதனால் விவசாயிகளுடைய நகைகளை காலதாமதம் இல்லாமல் உடனே திருப்பி தர வேண்டும் என்றும், மேலும் நிவாரணமே வரல. ஏன்னா அந்த நிவாரண பணம் என்னாச்சுன்னே தெரியலை. அந்த நிவாரணம் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு அந்த பகுதிகளுக்கு ஏன் இவர்களுக்காக வழங்கப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் எங்கள் குறைகளை சொல்லியிருக்கின்றோம். 1 வார காலத்திற்குள் இந்த நிவாரணம் வரவில்லை என்றால் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து உட்கார வேண்டிய சூழ்நிலை தான் வரும். பக்ரீத் பண்டிகை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற சிறப்பு ஆட்டுச் சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன.
இஸ்லாமிய மக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ளது. இதனை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சிறப்பு ஆட்டுச்சந்தை இன்று நடைபெற்றது. ஆட்டுச்சந்தையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்தும் செம்மறி ஆடு, குறும்பாடு, வெள்ளாடு, மேச்சேரி ஆடு உள்ளிட்ட பல்வேறு ரகங்களைச் சார்ந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்திருந்தனர். விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, வேலூர், கடலூர், திருச்சி, சேலம் உள்பட பல்வேறு இடங்களிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் வந்திருந்து ஆடுகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ராமநாதபுரம் அருகே முன்னறிவிப்பின்றி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து காலி குடங்களுக்கு மாலை அணிவித்தும் தலையில் முக்காடு அணிந்தும் பெண்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ராமசாமிப்பட்டி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் திடீரென முன்னறிவிப்பு இன்றி தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. ஊராட்சி நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை கண்டித்து அப்பகுதி சார்ந்த பெண்கள் காலி குடங்களை கருப்பு துணியால் மூடியும் மாலை அணிவித்தும் தலையில் முக்காடு அணிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் கூலி வேலை பார்க்குறவங்க, ஒரு நாளைக்கு 200 வேலை பார்த்தோம்னா நாங்கள் அதுக்கு குடும்பத்தை பார்க்குறதா, நாங்கள் 10 ரூபா குடத்துக்கு தண்ணி கொடுத்து நாங்கள் அதை பிளங்குறதா, குடிக்கிறதா, துணி துவைக்கிறதா, பிள்ளைகளை பார்க்குறதா, நாங்கள் செலவுகளை பார்க்குறதா, இத்தனையும் பார்க்கணும் அந்த 200 சம்பளத்தில். அதுவும் காலையில் போனோம்னா எங்களுக்கு அந்த தண்ணியும் கிடைக்கவும் மாட்டேங்குது. மத்தியானம் ஆயிடுது வர்றதுக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு. நாங்கள் வேலை வெட்டிக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும். இந்த தண்ணினால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 4 குடம் பிடிச்சா 40 ரூபா ஆயிடுது. நாங்கள் எப்படி பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்? 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயும் முறையான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால அன்றாடம் எல்லாருமே விவசாய கூலிங்க. காலையில் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வர்றவங்க, வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு குடம் 10 ரூபாய்க்கு குடிநீரை வாங்கி தான் வீட்டில் பெண்கள் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் பஞ்சங்கிறது பெருவாரியான பிரச்சனையாக இருக்குது. எனவே ஏற்கனவே இருந்த அரசு அதிகாரிகள்கிட்டையும் இருந்த நிர்வாகத்துக்கிட்டையும் பேசி கேட்டு பார்த்தோம், முறையான மனு கொடுத்து பார்த்தோம். இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து எங்களுக்கு குடிநீர் பஞ்சத்தை தீர்த்து வைக்கலை. நீட் தேர்வு வேண்டாம் என்பதே பெரும்பாலான பெற்றோர்களின் கருத்தாக இருப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஏ.கே. ராஜன் தெரிவித்துள்ளார். நீட் பாதிப்புகள் குறித்த ஆய்வு அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்த திரு ஏ.கே. ராஜன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். எல்லா செக்டாரும், ஆல் செக்டார் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சில பேர் இந்த வருஷம் மட்டும் வைங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு மட்டும் வைங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அவங்களுடைய ஒரு ஐடியாவாக எடுத்துருக்குறோம், ஒரு கருத்தாக எடுத்துருக்குறோம். பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சது நீட்டுனால எப்படி பாதிப்பு இருக்குங்கிறத நாங்கள் சொல்லி டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் அதில் வலியுறுத்தலை. பொதுவாக 85,000 பேரில் நிறைய பேர் வேண்டான்னு தான் சொல்லியிருக்கேன். நீட் வேண்டாம், பாதிக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் நல்லூர் பகுதி 41வது மேற்கு வட்ட கழக செயலாளர் திரு பி. சின்னையனின் தந்தை மறைவுக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டி.டி. தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி.டி. தினகரன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் நல்லூர் பகுதி 41வது மேற்கு வட்டக்கழக செயலாளர் திரு பி. சின்னையனின் தந்தை திரு பொன்னுசாமி உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். திரு பொன்னுசாமியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு திரு டி.டி. தினகரன் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.